வணக்கம். இன்று நாம் பிரபஞ்சத்தின் மகத்தான அருளாலும் நவகிரகங்களின் அசைவாலும் நம் வாழ்வில் ஏற்படும் நன்மைகளைப் பற்றியும், குறிப்பாக குரு பகவானின் பெயர்ச்சியால் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறப்போகிறார்கள் என்பதையும் காணலாம். தேவர்களின் குருவாகிய குரு பகவான் ஆண்டிற்கு ஒருமுறை ராசியை மாற்றும் இந்த நிகழ்வு நம் எல்லோருடைய வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சக்தி பக்தி மார்க்கத்தின் மூலம் கிரக மாற்றத்தை நம் அகபலத்தோடு இணைத்து நேர்மறையான மாற்றங்களை எவ்வாறு வரவேற்பது என சிந்திப்போம். தற்போது மிதுன ராசியில் பயணிக்கும் குரு பகவான் வரும் மே மாதம் 2ஆம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடக ராசிக்குள் நுழையவுள்ளார். அக்டோபர் 31ஆம் தேதி வரை இந்த ராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார். இந்த பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களும் வெவ்வேறு வகைகளில் தாக்கத்தை அடைவார்கள். இந்த பெயர்ச்சி நிதி நிலையிலும் கௌரவத்திலும் பெரும் மாற்றத்தை கொண்டுவரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தங்கள் ராசிக்கு 2வது வீட்டிற்கு செல்வது பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும். திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலனும் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் பெருகும். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் அடைவார்கள். திருமண வாழ்வில் மகிழ்ச்சி மலரும். கடன்கள் தீரும். பயணங்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வெற்றிகளும் செல்வமும் குவியும். மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5வது வீட்டிற்கு செல்வது வாழ்வில் பல்வேறு நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவரும். தங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண்பார்கள். நிதி நிலைமை வலுவடைவதோடு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். நல்ல பொருள் இன்பங்களை பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 12வது வீட்டிற்கு செல்வது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி சந்தேஷத்தை பெருக்கும். நிதி நிலைமை வலுவடைவதோடு திடீரென்று பல வழிகளிலிருந்து பணம் தேடி வரும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும், மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த சூழல் நிலவும். இப்படி நம் நம்பிக்கையும் உழைப்பும் மற்றும் குரு பகவானின் அருளும் ஒன்றிணைந்து இந்த ராசிக்காரர்களின் வாழ்வில் வெற்றிகளையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கௌரவத்தையும் அள்ளித்தரும். சக்தி பக்தி மார்க்கத்தின் மூலம் நம் உள் ஒளியை வலுப்படுத்தி நேர்மறையான சிந்தனையோடும் விடாமுயற்சியோடும் செயல்பட்டால் பிரபஞ்சத்தின் அசைவுகள் அனைத்தும் நம் நன்மைக்கே என்பதை உணர்வோம். நேர்மறையான இந்த மாற்றங்களை முழுமனதோடு வரவேற்போம். நன்றி.